பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே சங்கீதம் 37 அதிகாரம் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே அப்படின்னு சொல்லி போட்டுருது. எரிச்சல் ஆகாதே, நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகணும், பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் தேட வேண்டிய ஒரே இடம் தேவனுடைய சமூகம், கர்த்தருடைய பாதத்தை தான் நம்ம தேடணும். ஓகே, அது உங்களுக்கு தெரியும் தான். இருந்தாலுமே நம்ம சில சமயத்துல அலட்சியப்படுத்துறோம். தேவனை அலட்சியப்படுத்தினா நம்மளுடைய காரியங்கள் எப்படி கைகூடி வரும் இல்லை? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிளான் லிஸ்ட்ல இவ்வளோ தேவைகள் இருக்குது, இந்தந்த காரியங்கள்லாம் நம்ம பண்ண போறோம், இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும், இவங்க கிட்டலாம் நம்ம பேச வேண்டி இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம 1 நாளோ 2 நாளோ 3 நாட்களோ தேவ சமூகத்துல உபவாசம் இருந்து கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து நம்மளால முடிஞ்சா 1 வேளை உணவோ அல்லது 2 வேளை உணவோ ஸ்கிப் பண்ணி தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து உபவாசித்து ஜெபிக்கணும். துதித்து ஜெபித்து ஆராதித்து வேதம் வாசித்து வேதத்தை தியானித்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கோம்ல, அதை அவர் சமூகத்துல வச்சு, ஆண்டவரே இவ்வளோ தேவைகள் இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ கவலைகள் இருக்குது, இவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்குது, இந்தந்த மாதிரியான காரியங்கள், இப்படிப்பட்ட பயங்கள்லாம் கூட இருக்குது, எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கங்க, எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணுங்க, நீங்க வந்து நில்லுங்க, எங்களுக்கு அது போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும் அப்படின்னு கர்த்தர் மேல பாரத்தை வச்சு நீங்க ஜெபிச்சு பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்கா எல்லா நன்மைகளும் பரலோகத்தின் தேவன் கைக்கூடி வர பண்ணுவார். நிஜமாவே இது ஒரு பெரிய எந்த டாஸ்கா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலிலயா இருக்கட்டும், பிசினஸ்லயா இருக்கட்டும், ஆபீஸ்லயா இருக்கட்டும், எந்த இடத்துலயுமே இருக்கட்டும், நீங்க வந்துட்டு உங்களுடைய சேலஞ்ச தேவ சமூகத்துல வைங்க. ஆண்டவரே ஒவ்வொரு நாளுமே நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இதை நான் எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு எனக்கு தெரியல, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு 1 hour 2 hour 3 hour நீங்க ஜெபிச்சு பாருங்க. அப்படியே ஆண்டவர் தலைகீழா மாற்றி போடுறதை நீங்க ஃபீல் பண்ண முடியும், உங்க சொந்த கண்களால நீங்க பார்க்க முடியும். எல்லா வேலைகளையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார். எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயத்துல தடையா இருக்குதோ தேவன் தடைகளை மாற்றி அவருடைய சமூகம் நம்மளுக்கு முன்னால போகும். தேவன் முன்னாடி போய் எல்லாத்தையும் கரெக்டா சரி பண்ணிடுவாரு. சரியா? அதனால நீங்க கர்த்தரை டெஸ்ட் பண்ணலாம், டேஸ்டும் பண்ணலாம். என் கரங்களை குறித்து எனக்கு கட்டளை இடுங்கள்னு அவரே சொல்லும் பொழுது நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சோதித்து பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ருசித்து பார்க்கலாம் கர்த்தர் நல்லவர் என்பது. ஆமென். இது ப்ராக்டிக்கலா அனுபவிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஹாவ் எ பிளஸட் டே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை மென்மேலும் பெருக பண்ணுவார். எல்லா கவலை துக்கங்களுக்கு உங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.